हरिहि वाचस्पतिं विश्वकर्माणमूतये मनोयुजं वाजे अद्याहुवेम स नो नेदिष्टा हवनानि जोषते विश्वशम्भोरवसे साधु कर्मा भद्रं कर्णेभिः शृणुयामदेव भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवागुंशस्तनूभिः यशेम देवहितं यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु ॐ शान्ति शान्ति शान्तिः। भागं देवेभ्यो देवेभ्यो भागं भागं देवेभ्यो विविदेवेभ्यो भागं भागं देवेभ्यो वि देवेभ्यो विविदेवेभ्यो देवेभ्यो विदधाति दधाति विदेवेभ्यो देवेभ्यो विदधाति विदधाति दधाति विदधात्यायन्नायन् दधाति विविदधात्यायन् दधात्यायन्नायन् दधाति दधात्यायन् प्रप्रायन् दधाति दधात्यायन् प्रा आयन् प्रप्रायन्नायन् प्रचन्द्रमाश्चन्द्रमाः प्रायन्नायन् प्रचन्द्रमाः प्रचन्द्रमाश्चन्द्रमाः प्रप्रचन्द्रमास्तिरति तिरति चन्द्रमाः प्रप्रचन्द्रमास्तिरति चन्द्रमास्तिरति तिरति चन्द्रमाश्चन्द्रमास्तिरति दीर्घं दीर्घं तिरति चन्द्रमाः चन्द्रमास्तिरति दीर्घं तिरति दीर्घं दीर्घं तिरति तिरति दीर्घमायुरायुर्दीर्घं तिरति तिरति दीर्घमायुः दीर्घमायुरायुर्दीर्घं दीर्घमायुः आयुरित्यायुः வேதத்தின் சுவையில் அது கூறும் கருத்துக்களின் சுவைகளை மட்டும் நாம் நேயர்கள் எல்லாம் கேட்டு வந்தோம். இப்பொழுது அதனுடைய கனம் என்றதான வேறு விதமான அதை திருப்பி திருப்பி சொல்லக்கூடியதான சொல்லின் சுவையும் சற்று பார்த்தோம். நாம் போன வாரம் வேதத்தில் பெண்ணின் நிலை, பெண்ணின் சிறப்பு என்பதை பற்றி சில விஷயங்களை பார்த்தோம். இப்பொழுது மேலும் பற்பல விஷயங்களை வேதம் பெண்ணினுடைய சிறப்பு பற்றி என்ன கூறுகிறது என்பதையும், அதேபோல் நமது திருவள்ளுவர் அதை எவ்வாறு அழகாக உணர்த்துகிறார் என்பதையும் பார்ப்போம். பத்னீஹி பாரீணஹ்யஸ்யேஷே பத்னியைவானுமதன்னிர்வபதி அர்த்தோ வா ஏஷ ஆத்மனோ யத் பத்னீ அயஜ்ஞோ வா ஏஷஹ யோ பத்னீகஹ என்ற இடங்களெல்லாம் ஆண் பெண் என்ற இரண்டு விதமான சிருஷ்டியில் ஆணும் பெண்ணும் சமம் என்று நாம் இக்காலத்தில் சொல்லக்கூடியதை அன்றே உணர்ந்து அழகாக அர்த்தோவா ஏஷ ஆத்மனோ யத் பத்னி, ஒரு மனிதனை முழுமையாக எடுத்துக்கொண்டால் சரிபாதி ஆண் என்றும் சரிபாதி பெண் என்றும். பிரகதாரண்யக உபனிஷத்தில் இதைவிட அதிகமாக ஒருபடி சென்று அர்த்தபிர்களமிபஸ்வே, தம்பதிகள் அல்லது கணவன் மனைவி என்றதில் ஒரு நேர்கோட்டை பைசெக்டிங் சென்ட்ரல் பாயிண்ட்ல நாம் கட் பண்ணா அது எவ்வாறு சமமாக இருக்கோ அப்படி என்று சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, இல்லற வாழ்க்கையில் அவர்களால் தான் நம்முடைய இல்லறமானது நன்கு அமைகிறது. இல்லறத்தில் செய்யும் அறங்கள் எல்லாம் அவர்கள் இல்லாவிடில் எதுவுமே செய்ய முடியாது என்பதனால் பத்னீஹி பாரீணஹ்யஸ்யேஷே, பரிணாகம், பரிணாகம் என்றால் வீட்டில் உள்ளதான பொருள்கள், அவைகளை வைத்து கொண்டு நாம் செய்யக்கூடிய செயல்கள், இவைகளுக்கெல்லாம்
நன்கு உணர்ந்து அதை எவ்வாறு நடத்த வேண்டும் என்ற இயல்பான அறிவு உடையவளாக இருப்பதனால் பாரீணஹ்யஸ்ய ஈஷே. எனவேதான் நம் வீட்டில் ஒவ்வொரு கர்மாக்கள் ஒரு செயல்கள் செய்யும் பொழுதும் மனைவியானவள் கணவன் ஒரு தானம் செய்ய வேண்டும் என்றாலோ ஒரு ஹோமம் செய்ய வேண்டும் என்றாலோ அருகில் இருந்து தானும் அதில் பங்கு கொண்டு தன் கையால் ஒரு உத்தரணி ஜலம் விட்டால்தான் அப்பொழுது முழுமை அடைகிறது. பத்னி ஜெய்வானுமதன் நிர்வபதி. அது மட்டுமல்ல, போன வாரம் ஒரு விஷயம் நாம் கண்டுபிடித்தோம். தாய்க்குலம் என்ற பெருமை. ஒரு மனிதன் வாழையடி வாழையாக வாழ்ந்து வருகிறான். பரம்பரை என்பதனால் நமக்கு பாரம்பரியம் என்பது ரொம்ப சிறந்து விளங்குகிறது என்றால் அந்த பாரம்பரியத்தை ஏற்படுத்துவது பெண் அல்லவா? மனுஸ்மிருதியில் அழகாக அவர் சொல்கிறார், பதிர்பாரியாம் சம்பிரவிஷ்ய கர்ப்போ பூத்தேஹ ஜாயதே ஜாயாயாஸ்தத்தி ஜாயாத்வம் யதஸ்யாம் ஜாயதே புனः. ஜாயா என்ற ஒரு வார்த்தையிலேயே மனைவி என்று சொல்கிறோம். மனைவி என்ற பொருளுக்கும் ஒரு விசேஷம் இருக்கிறது. அதற்கு சம்ஸ்கிருதத்தில் கிரகிணி. மனை என்றால் கிரகம், கிரகப்பிரவேசம். மனைவி என்றால் அதற்கு தலைவி என்று அர்த்தம். எனவேதான் கிரகிணி கிரகமுச்சியதே. வீட்டில் ஒரு சிறப்பெல்லாம் நடக்க வேண்டுமேயானால் அதற்கு மெயினாக இருக்க வேண்டியது பெண்ணு தான். பெண் அரசி என்று கூறுகிறோம் அல்லவா, இல்லத்தரசி என்றெல்லாம் சொல்கிறோம். இதை வேதமே நன்றாக எடுத்து சொல்வதை நாம் நன்கு பார்க்கிறோம். அந்த பெண் என்பவள் தான் குலத்திற்கு எல்லா விதமான செல்வங்களுக்கும் நன்மைகளுக்கும் காரணம் என்று வேதம் கூறுவதையே பெண்ணின் பெருந்தக்கையாவுள கற்பு எனும் திண்மை உண்டாக பெறின். அவர்களிடம் உள்ளதான கற்பு என்ற ஒரு பெரிய சிறப்பானது அமைந்திருப்பதால் அதைவிட சிறந்ததாக நாம் அடையக்கூடிய பேரு வேறு என்ன இருக்கிறது? எனவேதான் ராமாயணம் முதலிய காப்பியங்களில் கூட வால்மீகி முனிவர் அந்த புத்தகத்திற்கு 3 பெயர் வைத்தார். ராமாயணம் என்றால் ராமன் காதை என்ற பொருள். ஆனால் சீதையின் சரித்திரம், ராமாயணம் காவியம், ராமாயணம் கிருத்ஸ்னம் சீதாயாச்சரிதம் மகத்து. அது மகத்துன்னு வேற போட்டிருக்கார். பெண்ணின் பெருமையை காட்டக்கூடியதாக இருப்பதனால் சீதையின் சரித்திரம் என்று சொல்கிறார். இவ்வளவு ஏற்றமும் இருப்பதனால் தான் அவளை மணந்து கொண்டு நாம் இல்லற வாழ்க்கையில் அடையக்கூடிய சகலவிதமான நன்மைகளையும் அடைகிறோம் என்று சர்வஸ்ரேஷ்டா அனுத்பன்னா. நாம் ஒவ்வொரு செயலும் செய்யும் பொழுது ஆங்கிலத்தில் கூறுவார்கள், ஒவ்வொரு மனிதனுடைய ஆண்களுடைய வெற்றியின் பின்னால் ஒரு பெண் இருக்கிறாள் என்று. இந்த பழமொழியோடு இந்த வேதத்தின் மூலமாகவும் இருப்பதைத்தான். அந்த பெண்ணினுடைய சிறப்பை சொல்கிறார். கற்பு என்ற சிறப்பு அது இந்த காலத்தில் இப்பொழுதும் கற்பிற்காக மழை பெய்கிறது. அவை கூறுகிறாள், செங்கோல் ஆட்சிக்காக ஒரு மழை, வேதம் ஓதும் வேதியருக்கு ஒரு மழை, பெண்களின் கற்பிற்கு ஒரு மழை என்று மும்மாறி மழை பெய்கிறது என்றால் அவர்களுடைய சிறப்பு. தெய்வம் தொழாள் தொழுநல் தொழுதெழுவாள் பெய்யன பெய்ய மழை. இதை அழகாக வள்ளுவர் கூறுகிறார். அப்படி ஒரு சிறப்புடைய ஒரு பெண்மணி இருப்பாளே ஆனால் அவள் மழை பெய் என்றால் பெய்யும். அதே விஷயத்தில் திருவள்ளுவரே நமக்கு எடுத்துக்காட்டு. புராணங்களில் இருப்பதை நாம் நம்பலாம், நம்பாமல் இருக்கலாம். சமீப காலத்தில் மயிலாப்பூரில் அங்கு வாசுகி என்றதான திருவள்ளுவரின் மனைவி இருந்த இல்லமானது இந்த வாசுகி திருமண மண்டபமாக இருக்கிறது, மயிலாப்பூரில் சம்ஸ்கிருத கல்லூரியின் பக்கத்தில். அந்த சரித்திரத்தை நாம் கேட்டோமேயானால் மிகவும் ஆச்சரியமாக நடந்து பார்த்தவர்கள் இருப்பதால் நம்பக்கூடியதாக இருக்கிறது. எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான் அந்த பெண்ணின் சிறப்பு எவ்வாறு என்று. கணவன் எது சொன்னாலும் உடனடியாக தவறாமல் செய்து குடும்பத்தை வருமானத்திற்குள் நடத்துபவள். இதனுடைய விவரங்களை எல்லாம் பின்னால் பார்ப்போம். அப்பேற்பட்ட அந்த வாசுகி என்ற பதிவிரதை என்று சொல்லக்கூடிய கற்பின் தெய்வமானவள் கணவனுக்கு கோணாமல் எல்லாம் செய்து வந்தாள். எனவே அவளுடைய பெருமையினால் ஒரு முறை அவர் சாப்பாடு சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுதோ வாசுகியை கூப்பிட்டார். வாசுகியே,
அவள் அப்பொழுது கணத்தில் குடத்தை கயிற்றில் கட்டி ஜலம் இழுத்து கொண்டிருந்தாள். கூப்பிட்ட உடனேயே அவரிடம் நாம் வர வேண்டும் என்பதற்காக குடத்தை இழுத்து முடிக்காமல் அப்படியே விட்டு வந்தாள் என்று சொல்கிறார்கள். அந்த குடம் அந்த வயிற்றோடு ஜலத்தோடு அப்படியே நின்றது என்பதாகவும் நம்முடைய சமீப காலத்தில் நாம் செய்தோம். ஆக இந்த பெண்ணினுடைய பெருமையானது உலகத்தில் எப்பொழுதுமே உள்ளது. வேதம் அதனால்தான் யாகம் முதலியவைகள் செய்யும் பொழுதோ மனைவி பக்கத்தில் இல்லாவிட்டால் யாகம் செய்ய தகுதி கிடையாது. அபத்னீகா யாகா அயஜ்ஞா. மேலும் நம்முடைய பாரம்பரியத்தில் பல ஹோமங்கள் எல்லாம் செய்கிறார்கள். ஔபாசனம் என்று ஒரு சின்ன வேள்வி இருக்கிறது. கணவன் ஒரு 4 நாள் வெளியூர் செல்லும்படியாக இருந்தால் மனைவி அந்த நெருப்பில் பிடி அரிசியை போட்டு அதை காப்பாற்ற முடியும், தொடர்ந்து செய்ய முடியும். ஆனால் மனைவி 2 நாள் வெளியூர் சென்று விட்டால் அந்த ஹோமம் நிறுத்தப்பட வேண்டும். எனவே நாம் இதை கவனிக்கும் பொழுது எனவேதான் எனக்கு இப்பொழுது தோன்றுகிறது, ஆங்கிலத்தில் மனைவி என்பதற்கு பெட்டர் ஹாஃப் என்று ஒரு பெயர் இருக்கிறது. ஹாஃப்னா சரிபாதின்னு ஒரு அர்த்தம் ஆயிடுது. பெட்டர்ங்கிறது எப்பவுமே கம்பேரிட்டிவா இருக்கிறது. எனவே கணவனை விட ஒரு மார்க் அவர்களுக்கு அதிகம் என்பதனால் பெட்டர் ஹாஃப் என்று கூறுகிறார்களோ என்று இதை வைத்துத்தான் அவர்களுக்கு சிறப்பை நாம் கொடுப்பதற்காக ஆதிசங்கர சௌந்தரலஹரி முதலிய இடங்களில் தெய்வங்களுக்கு கூட தம்பதிகளில் மனைவியினால் கணவனுக்கு ஒரு சிறப்பு அதிகம் ஏற்படுகிறது என்று கதைகளில் சொல்கிறார். சிவசக்தியாயுக்தோ எதிபவது சக்த பிரபவிதம். எனவே நாம் இப்பொழுது பெண்கள் அதற்காக தங்களால் தான் எல்லாம் நடக்கிறது என்று பெருமாப்பு கொண்டு அதற்காக அல்ல, அவர்களுடைய இடம் என்ன மற்றொரு இடத்தில் சொல்லும் பொழுது அவர்களுக்கு ஆன்மீக துறையிலும் மற்ற ஒரு துறைகளிலும் அறிவு இயல்பாகவே அதிகம் வளருவதற்கு வேண்டிய கூறுகள் இருப்பதால் அந்த துறையில் அவர்கள் வந்தார்களே ஆனால் அவர்களே ஸ்திரிய சதீஹி தாவுமே புகும் சாஹு, அவர்கள்தான் ஆண்கள் போல் மதிக்கத்தக்கவர்கள் என்று கல்வியையும் அவர்களுக்கு இயல்பாக உள்ள அறிவையும் புகழ்ந்து அவர்களுடைய பெருமையை வேதம் கூறுகிறது. சகனாவது சகனோ புனக்து சக வீர்யங்கரவா